அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து மக்ரோனா பாஸ்தா செய்ய போகிறோம். பாருங்கள், இங்கே மக்ரோனா வந்து இது ரொம்ப சிம்பிளானது தான். ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். மக்ரோனா வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும், உப்பு போட்டு. பாருங்கள், நல்லா இப்படி வெந்திருக்கு பாருங்கள். இப்படி வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இங்கே வந்து ஒரு அடுப்பில் வந்து கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு தாளித்து வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா வதக்கினா நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும், வாசமாக. தக்காளி நல்லா பழுத்து தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு 4-5, அது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி இதில் விட்டுணும். போட்டுட்டு சிக்கன் மசாலா வந்து போட்டு கொஞ்சம் வேக வச்சிங்கன்னா போதும். இது போல் வந்துடும். இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக வரும். இப்படி நல்லா கொதிக்கும் போது இந்த மக்ரோனா எடுத்து இப்படி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதில் போட்டு நல்லா இப்படி கலக்கி விட்டாச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா ஜூஸியாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது மேலே விருப்பப்பட்டால் முட்டை அடித்து ஊற்றி அப்படியே நம்ம மூடி வச்சுட்டோம்னா நல்லா நல்ல லேயர் மாதிரி சூப்பராக இருக்கும். இதில் மல்லித்தலை தூவி இறக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.